வருவோம், இந்த ஃபைனான்ஷியல் விஷயத்துக்கும் வருவோம். ஆக்சுவலாக அடுத்து பேசணும். நிறைய பேர்கிட்ட நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க. ஃபைன். ஸோ இப்போ செக்மெண்ட் 1 முடிஞ்சிருச்சு, நிறைய விஷயத்தை கவர் பண்ணிட்டோம். இப்போ செக்மெண்ட் 2க்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபர்னஸ் வாட் பை brandpudi.com. இப்போ நாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இந்த செக்மெண்ட் என்னன்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த மிஸ்டேக்னு தெரியாமலே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீ ஷேர் பண்ண போகிற, நான் கேட்குற கேள்விகள் பேஸில் நீ ஷேர் பண்ண. த சேம் டைம் உன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற பார்த்தியா நீ பண்ண மிஸ்டேக்ஸ், அது எப்படி சரி பண்ணலாம்னு நீ சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதான் செக்மெண்ட் 2. செக்மெண்ட் 2லேருந்து வர ஃபஸ்ட்டு கொஸ்டின். நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, இப்போ புதுசாக உள்ள வராங்க. தென் நீயாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன? நான் பண்ண மிஸ்டேக்ஸை சொல்கிறேன். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. இந்த மிஸ்டேக் சொல்கிறேன். குவாலிட்டியான வீடியோஸ் போடுவோம், நான் வந்து அதிகமாக வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக இட்ஸ் குட் திங். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இட்ஸ் வெரி பேட் திங், வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி தான் அது. ஏன் அப்படின்னா வந்து பீப்புள் நீட் டு சி ப்ராக்ரஸ். எடுத்தோடனே தி பெஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ அப்போ பெஸ்ட் வீடியோ கிடையாதா? அப்போ அதுக்கும் பெஸ்ட்டு போகணும். எங்கே போவீங்க? உங்கள் மூளை எவ்வளோ? ஒரு 10 பெஸ்ட் வீடியோ போடணுமா? 11 வீடியோ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நீங்கள் குவாலிட்டி பேசிக் குவாலிட்டி நல்ல ஆடியோ இருக்கணும், நல்ல வீடியோ இருக்கணும், கான்டென்ட் நல்லா இருக்கணும். ஸோ எல்லா வீடியோ வைரல் ஆகணும்னு நினைக்கிறது வந்து அது நடக்காத விஷயம். ஏன்னா வைரலிட்டின்றது எப்போ ஒரு வாட்டி நடக்குது, அதுதான் வைரலிட்டின்றது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. ஒரு கான்டென்ட் வச்சிங்கன்னா இந்த டேக்குள்ளே இதை நான் பண்ணிடணும், இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட் வீடியோ. நிறைய பேர் பர்ஃபெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ஷனிசம்ன்றது ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷனோட ஒரு மாஸ்க் தான். அது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக அது புரியறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷமா வச்சு. நான் அப்போனா பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், நான் அப்போனா சூப்பராக தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ ஒரு டெட்லைன் வச்சுக்கலாம், இந்த வீடியோ இந்த டேக்குள்ளே முடிக்கணும், ஓகே முடிச்சுமா, அப்லோட் பண்ணுமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பீப்புள் சொல்லட்டும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் லூப் அங்கே வரட்டும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் குவான்டிட்டி தான் இம்பார்ட்டன்ட். டெய்லி உங்கள் மூஞ்ச காமிங்க, முடிஞ்சா டெய்லி காமிச்சிங்கன்னா ஓகே இவன் இருக்கான் தெரியும். அப்புறம் நீங்கள் வந்து சும்மா ரொம்ப நாளாக பிளான் பண்ணுங்க. ஒரு குவாலிட்டியான வீடியோ ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு ஒரு 100 நாள் பிளான் பண்ணி 120 நாள் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இவனால இதுவும் பண்ண முடியாது, சூப்பராக இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். சூப்பர். மறுபடியும் நார்மலாக பண்ணுங்க. கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா வந்து ஒன்று சொல்லுவாங்க, பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து அடுத்த வாட்டி பண்ணும்போது அதே விஷயம் பண்ணால் வெறுத்துருவாங்க, வேறு மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து வெரைட்டி காமிக்கிறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு மூளை கிடையாது. என்ன தான் படித்தாலே என்ன தான் கண்டென்ட் பார்த்தாலுமே அதை நமக்கு எதுவும் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஃபீட்பேக் பீப்புள்கிட்ட வாங்கிக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ ஃபீட்பேக் பற்றி பேசினதுனால இது 3வது மிஸ்டேக் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ஷனிசம், நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக். அதிகமான ஃபீட்பேக் வாங்கிப்பாங்க. ப்ரோ என் வீடியோ எப்படின்னு சொல்லு ப்ரோ, என் வீடியோ எப்படி சொல்லு, என் வீடியோ எப்படி சொல்லு அப்படின்னு கேட்டுனே இருப்பாங்க. ஸோ அதை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, தெரிஞ்சவங்கிட்ட கேட்பாங்க. அப்படி இல்லாமல் லைக் வந்து அவங்க பாட்டு அவங்க பண்ணிட்டு போட்டோம், வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, ஆடியன்ஸ் தானாக வருவாங்க, அவங்க ஃபீட்பேக் சொல்லணும். அதான் உங்களுக்கான ஆடியன்ஸ் உங்களுக்கான ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் அது வரைக்கும் போட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஸோ லைக் அது எப்போ ப்ரோ வரும், எனக்கு ஆடியன்ஸ் நான் வீடியோ போட்டு வரவே மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வீடியோ போட்டு ஒரு 30 வீடியோ வரைக்கும் போடுங்க, தொடர்ந்து வியூஸ் போகல அப்படின்னா சம்திங் இஸ் ப்ராப்ளம். அது என்னது நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். நீங்கள் அது எதுவாக இருக்கலாம், நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம், நீங்கள் கான்டென்ட் எடிட்டிங்காக இருக்கலாம், ஸ்டோரி எடிட்டிங்காக இருக்கலாம், ரைட்டிங்கில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் லைக் 33 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 33 வீடியோ போடுங்க, போதான் பாருங்கள். போகலையா வேறு 33 வீடியோ வேறு கேட்டகரியில் போடுங்க, போதான்னு பாருங்கள். ஏதாவது 1 போயிருக்கும் 2 போயிருக்கும் அப்படின்னா அந்த 1-2 ஏன் போச்சு அனலைஸ் பண்ணுங்க உட்காந்து. அதே மாதிரி வந்து இன்னொரு 30 வீடியோ போடுங்க, இப்போ போதாமல் பாருங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். எழுந்துக்கணும் விழணும், வேற எதுவும் பண்ண முடியாது. இல்லை அல்கோரிதம் நமக்கு புரியாது, என்ன பண்ணாலும் புரியாது. அல்கோரிதம் சொல்லுவாங்க அல்கோரிதம் கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு கிடையாது. கான்டென்ட் கிரியேஷன் டோட்டலாக வந்து ஹியூமன் சைக்காலஜி பேஸ் பண்ணி தான். ஸோ ஹியூமன் சைக்காலஜியை படிங்க, மார்க்கெட்டிங்கை படிங்க. ஏன் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் செய்கிறது ஈஸி, அது விற்கிறது தான் கஷ்டம். அதே மாதிரி தான் வீடியோ பண்ணுறது ஈஸி, படம் எடுக்கிறது ஈஸி. பார்க்க வைக்கிறதும் அவங்க எங்கேஜிங்காக பார்க்கணும். ஆமாம், பார்க்க வைக்கிறது கூட ஓகேனா. இப்போது படம் வேற வீடியோ வேற. இப்போ நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம்னா யூடியூப் புஷ் பண்ணோம், பார்க்க வச்சிரும். ஆனால் மார்க்கெட்டிங் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம ஒருத்தர் இருக்குன்றதே தெரியணும், அது எப்படி தெரிய வைப்போம்? அப்போ அந்த மாதிரி கான்டென்ட் பண்ணோம். நான் வந்து டீப் ஃபேக் விஜய் வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அது ஏன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் ஸ்டீலிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. விஜய் சாரோட ஆடியன்ஸை நான் எனக்கு மாற்றிக்கணும், இதுதான் என் பிளானு. ஸோ ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்க ஒரு ஆளை, ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்குது அவருக்கு.
ஸோ அவரோட ஃபேன்ஸ் அப்படியே என் பக்கம் திருப்பி வச்சுக்கினேன். அது திட்டுறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க புகழ்ந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அவங்க நான் இருக்கேன்னு தெரியும், இது இருக்கேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது விஜய் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, விஜய் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஆடியன்ஸ் அப்படியே திருப்பினேன். நெக்ஸ்ட் 10 rupees சீரிஸ் பண்ணேன். அந்த வீடியோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே. அது ஏன்னா ரயன் ரேஹன் அந்த ஆடியன்ஸ் எனக்கு வேணும். அதாவது யார் வேணும் அப்படின்னு கிளியராக டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இன்டர்நேஷனல் கான்டென்ட் பண்ணுற ஆடியன்ஸ், பார்க்குற ஆடியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் யார் யார் பண்றாங்களோ அவங்களது அப்படியே பண்ணனா அவங்க அப்படியே வருவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ ரயன் ரேஹன் பண்ண காப்பி அடிச்சிட்ட ப்ரோ அப்படின்னு சொல்லி பேர் வருவாங்க. ப்ரோ அவர் மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது விஷயம் கிடையாது. மார்க்கெட்டிங் டேல நீ யார் எதிர்பார்க்கறியோ அந்த ஆடியன்ஸ் வந்து சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் யார் வேணும்ன்றது கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸும் சரி இதுவும் சரி டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த செக்மெண்ட் அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த நீச்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது இருக்குல்ல, இந்த கேட்டகரியில் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் போட போகிறோம். நீ சொன்ன இப்போ ஃபர்ஸ்ட் 33 வந்து ஒரு கேட்டகரியில் போடுங்க, நெக்ஸ்ட் வேறு ஒன்றில் போடுங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 33ல் அந்த செலக்ட் பண்ண பிக் பண்ண நீச்சல் போட்ட வீடியோஸ் வியூஸ் போகாமல் ரெண்டாவது செலக்ட் பண்ண நீச்சல் போட்ட வீடியோஸ் வியூஸ் போயிடுச்சுன்னா அது எப்படி, அதாவது அப்போ ரெகுலேட் பண்ணுவாள் நம்ம இது ஃபஸ்ட்டு பண்ண போயிட்டுமேன்னு சொல்லி. ஸோ இந்த நீச் கிளாரிட்டி வந்து நமக்கு எப்போ வரும், எப்படி வரும், நீ என்ன பண்ண? எனக்கு ஆக்சுவலாக வந்து இன்னும் கூட நான் என்ன நீச்சுன்னு எனக்கு தெரியாதுண்ணா. எனக்கு சத்தியமா எனக்குமே தெரியாதுடா, எனக்குமே தெரியாது. நானுமே வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன், இப்போ என்ன நீச்சுன்னு எனக்கே தெரியல. அதான் கேட்குறேன். இப்போ நான் வந்து லைக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆனால் என்னன்னா ஃபேக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பெர்ஃபெக்ட் நீச். அது இதுதான் இதுக்குள்ள தான் சுத்த போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, இன்டர்நேஷனல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இவங்க ரேண்டம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதெல்லாமே ஒரு கேட்டகரியில் வருது. கான்டென்ட் வந்து ஒரு 4 டைப் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. லைக் வீடியோ, மியூசிக்கு, இந்த மாதிரி அதில் சில கேரக்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஜான்டர் அப்படின்ற விஷயம் இருக்குது. நான் எனக்கு பார்க்க பிடிச்ச வீடியோஸும் அதுதான். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சேலஞ்ச் வீடியோஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போ என் கேட்டகரி சேலஞ்ச் பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு கேட்டகரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி எல்லாருக்குமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இருந்தது இல்லை. இருக்குன்னா தி பெஸ்ட்டு அவங்க ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி அந்த கேட்டகரிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா மேக்னிஃபைங் கிளாஸ் ட்ரிக் தான். ஒரு இடத்த அப்படியே பின் பாயிண்ட் பண்ணால் அந்த இடத்துல பற்றிக்கும். அப்படியே வைடராக போச்சு அப்படின்னா வந்து அந்த ஹீட் அப்படியே பரவாயில்ல ஒரு யூஸும் கிடையாது. பட் ஆனால் வந்து பண்ண தான் தெரியும். இல்லை இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டெக் கம்யூனிட்டியில் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு, கால் ரெக்கார்ட்லாம் லீக் ஆச்சு. அந்த இதுக்குள்ள நான் போக வரும்ல. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு அப்புறமா என்னென்னா, புதுசாக உள்ள கண்டெக்ஷனுக்குள்ள வரவங்க டெக்கில் வந்து இவ்வளோ காசு கிடைக்குதா, இவ்வளோ காசு கொட்டுதான்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச நீச்சை வந்து பிக் பண்ணாமல் டெக்கை பற்றி 0 நாலேஜ் இருக்கும். பட் ஆனால் டெக்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சில பேர்லாம். ரொம்ப பிகினஸ் நான் சொல்கிறேன் நான். இல்லை அது ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான். லைக் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதாவது யாருக்கு அப்படின்னா வந்து நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன் பணம் சம்பாதிக்க பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்களே, அது அவங்களுக்கு செம லாபம். அப்படி போகிறீங்க அப்படின்னா டெக்கை விட இன்னொரு செக்டார் இருக்குது, அதில் வந்து பயங்கரமான காசு இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் ஹெல்த் அண்ட் மெடிக்கல். ஹெல்த் அண்ட் மெடிக்கல் செக்டார் வந்து செம்ம காசு டெக்கை விட. டெக்கு 3rd place வரும் நினைக்கிறேன். டெக்கோ ஃபுட்டோ இது 2 தான் அடுத்தடுத்து வரும். ஸோ ஹெல்த்து, மெடிக்கல்ஸு, அப்புறம் டெக்கு, ஃபுட்டு, இவங்க வந்து பயங்கர ரிச்சஸ்ட் கேட்டகரி ஆஃப் யூடியூப்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஆட்சன்ஸ் அமௌண்ட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே. ஸோ காசு வேணும்னு திங்க் பண்ணிட்டு உள்ளே வரவங்க அவங்களுக்கு எந்த நீச்சில் காசு வருதுன்னு நினைக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு சரின்னு சொல்கிறேன். அப்சல்யூட்லி. மணி பிஸ்னஸ் தான். ஸோ அதனால அப்படி யோசிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டீ கடை போட்டால் நல்லா லாபம் தான், டீ கடை தான் போட போகிறேன். அதனால ஓகே. பட் இதுவே அதே பர்சன் அவருக்கு வேற ஒரு நீச்சல் ஆர்வம் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அவங்க எந்த சைடு போகலாம், எந்த சைடை அவங்க வந்து செலக்ட் பண்ணலாம்? அவங்க பிடிச்சதை பண்ணலாமா, இல்லை எது காசு வருது அதை பண்ணலாமா? ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பண்ணுறது சேலஞ்ச் பிளாக்ஸு, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ளே வித் டைட்டில்ஸ். ஐ ஃபோல் தி இன்டர்நெட் யூஸிங் ஃபேக் விஜய். இன்டர்நெட்ன்றது டெக்னாலஜிக்கல் வேர்டு. ஸோ அந்த வீடியோ டெக் கணக்கில் போகும். ஓகே. அப்புறம் வந்து ஃபைனான்ஸ், இதே மாதிரி ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட்டும் வந்து யூடியூப்பில் செம்ம காசு பார்க்க வருது. அப்புறம் வந்து ஐ டர்ன் 10 rupees to 10,000 rupees in 10 days. ஃபைனான்ஸ். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து ஐ எக்ஸ்ப்ளோர்டு சென்னைஸ் ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஃபுட் என்னோட இது சேலஞ்ச் பேஸ்டு தான். பட் ஆனால் வந்து இதில் எதை டச் பண்ணால் எனக்கு காசு வரும். இப்படி தான் யூடியூப் வந்து சேனலாக பார்க்காது. இந்த சேனல் வந்து இதை பற்றி தான் போடுறது, இது இவ்வளோ காசு கொடுக்கணும் பார்க்குது. பர் வீடியோ கணக்காக தான் பார்க்கும். இந்த வீடியோக்கு அட்வர்டைசஸ் எவ்வளோ பே பண்ணுவாங்க, இந்த வீடியோவில் என்ன கேட்டகரி லிஸ்ட் இருக்குது,
அப்படின்றத பார்ப்பாங்க. ஃபுட்டா, எதை பற்றி பேசியிருக்கான், எதை பற்றி வீடியோ பண்ணியிருக்கான், ஃபுட்டா, டெக்னாலஜியா, ரியல் எஸ்டேட்டா, ஃபைனான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லிஸ்ட் ஆகும். விஷயம் எங்கே வரும் அப்படின்னா வந்து நம்ம நீஷ் பண்ணுறோம், கேட்டகரி டவுன் பண்ணுறோம்ல, இது வந்து பீப்புள் டிசைட் பண்ணுவாங்க. பீப்புளுக்கு வந்து கன்ஃபியூஷன் கொடுத்துட்டோம், இவன் வந்து என்னடா ஒரு டைமில் ஃபினான்ஸ் பேசுகிறான், ஒரு டைமில் ஃபுட்டை பற்றி பேசுகிறான், சம்மந்தமே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கன்ஃபியூஷன் கொடுத்துரும் அப்படின்னா வந்து பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த டாபிக் எனக்கு பிடிச்சிருக்கு, இவன் பேச நல்லா பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பாங்க. இதை பற்றி மட்டும் பார்க்கலாம்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்களா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதான் சொல்கிறேன், உங்கள் கேட்டகரி இதுதான் சொல்லி பீப்புளுக்கு புரிய வச்சா போதும். யூடியூப்காக நீங்கள் வந்து எஸ்இஓஸ், கீவேர்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் படிக்கணும். ஸோ கரெக்டான கீவேர்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்ஸ் ரன் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாக வரும். ஸோ அப்படியே தான் ப்ளே பண்ணுமே தவிர கேட்டகரி நம்ம எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சுரேந்தர், நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணாலுமே அது எதுவும் மாற்றிக்கலாம். இப்போது டெக் தான் சூஸ் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு அட்வென்ச்சர் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் டெக்கே அட்வென்ச்சர்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். லைக் வந்து மிஸ்டர் ஹவுஸ் பஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸாம்பிள்ஸ். அதுவே எம்கேபிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அண்ட் பியூர் டெக். அது இப்போ நம்ம A2Dயே அதான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? A2D வந்து டெக்கை என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். லைக் இது ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் பண்ண பிடிக்கும், எனக்கு சேலஞ்ச் வீடியோஸ் தான் பிடிக்கும், எக்ஸ்ட்ரீம் வீடியோஸ் தான் பண்ண பிடிக்கும்னா நான் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். டெக்குள்ளே போய் நான் என்னென்ன ப்ளே பண்ணிக்கலாம், ரியல் எஸ்டேட்ல போய் என்னென்ன ப்ளே பண்ணிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எது வந்து அதிகமாக நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுதோ அந்த நீச்சை நம்ம எந்த கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே எம்பெடர் பண்ண சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி, கரெக்டாக. ஃபைன். இதில் வந்து சுரேந்தர் சொல்லிட்டு இருக்கும்போது சில டெக்னிக்கலாக சொன்னான் இல்லையா, இந்த அல்காரிதம், தம்ப்நெயில், என்கேஜ்மெண்ட்டு, இதை பற்றிலாம் வந்து இன்னொரு பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். அந்த பாட்காஸ்ட் சீக்கிரம் வேணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து யூடியூபோட அல்காரிதம், இன்ஸ்டாகிராமோடைய அல்காரிதம் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன டெப்த்தாக இருக்குது, என்னென்ன மிஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி பேச போகிறோம். ஸோ எல்லாமே ஒரே கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண வேணாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக அதை பற்றி அடுத்த பாட்காஸ்ட்டில் பேசலாம். நெக்ஸ்ட் மூவ் டு த அனதர் கொஸ்டின். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை வந்து சில பேர் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் சொன்னால் இப்போ நம்ம எம்ஜி வந்து எம்ஜி ஸ்குவாட் சொல்லுவார். இப்போ நீ சூப்பர் டீம். எஸ். ஸோ இது சில மிஸ் பண்ணுறாங்கல்ல, அது ஒன் ஆஃப் த பர்சன் நானும் தான். எனக்கே வந்து ஆகாஷ் டே ஃபேமிலி, ஏஜே ஃபேமிலின்னு போட்டாங்க. எனக்கு ஏன் தெரியல, அதை ஃபாலோ பண்ண தெரியலையே, ஃபாலோ பண்ண பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது வந்து பண்ணியே ஆகணுமா அந்த மாதிரி? ஆனால் ஆக்சுவலாக வந்து இது கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் கிடையாது. சில பேர் வந்து சும்மா ஃபேமிலி, ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறதுனால அது ஸ்குவாடாகவும் ஃபேமிலியாகவும் மாறிடாது. எப்போ மாறும் அப்படின்னா வந்து இப்போது நான் ரிலீஜியஸாக கொண்டு வரேன். நான் ஹிந்து, இது நான் இப்போ இருக்கிற ரிலிஜன். நான் ஏன் ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறேன்? ஹிந்துவிசம்னு சில கோட்பாடுகள் இருக்குது, சில பிரின்சிபல் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, சில ஃபிலாசபிஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஒரு கல்ட் கிரியேட் ஆகுது. பீப்புள் லவ் டு ஹியர் ஸ்டோரிஸ், பீப்புள் லவ் டு பி பார்ட் இன் ஸ்டோரிஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சூப்பர் டீம் இவங்க யார் அப்படின்னா வந்து ஆர்டினரி பீப்புள், ஆர்டினரியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷத்தை பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க தான் சூப்பர் டீம். நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ இவங்களாம் என் சூப்பர் டீம் இப்படி தான் இருக்காங்க. நான் வந்து என்னுடைய ஐடியாஸ், எத்திக்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோட இது சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க பிடிச்சா சூப்பர் டீமுக்குள்ள வருவாங்க. இப்படி தான் சூப்பர் டீம் ஃபார்ம் பண்ண தவிர நான் சும்மா சூப்பர் டீம் வாங்க, சூப்பர் டீம் போங்கன்னு சொல்ல வரும்ல. நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் இனிமேல். சூப்பர் டீம் ஏன் சூப்பர், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அதை அடுத்து நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து ஆர்டினரி புக் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் அதில் ரூல்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு ஆர்டினரி லைஃபாக சந்தோஷமாக லீட் பண்ணால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு தான் என்னோடய வீடியோஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரூல்ஸை வந்து சூப்பர் டீமில் இருக்கவங்க ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சூப்பர் டீம். ஒரு கல்ட் மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு கம்யூனிட்டி கிடையாது, ஒரு கல்ட். புரியுது. இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கான அந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் அது ஜஸ்ட் ஒரு பேரை வச்சு மட்டும் விடுறது இல்லை. கரெக்டா? ஹீரோஸ் ஜர்னி உங்களுக்கு தெரியும்? தெரியும், ஹீரோஸ் ஜர்னி தெரியும். ஸோ என்னோட ஜேர்னியில் அவங்க ஒரு பார்ட் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கணும். அவங்க ஹிஸ்டோரிக்கல வரணும்னா கரெக்ட் பண்றது மேட்டர் ஒன்று இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோ இல்லை லைக் ஒரு பேசிக் பிரின்சிபல் சொல்லி நம்ம கண்டென்ட்ல நம்ம சொல்லணும், ப்ரீச் பண்ண அவசியம் இல்லை. நம்ம கண்டென்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு அது கன்வே ஆகிடும். அப்படி கன்வே ஆகும் பட்சத்தில் அவங்க நம்ம கம்யூனிட்டியா பில்ட் ஆயிடுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ ஏன் வந்து லைக் இப்போ சில பேருக்கு தலை பிடிக்கும், சில பேருக்கு தளபதி பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவங்க நடிச்ச படமா கிடையாது, அவங்க கேரக்டர். விஜய்னா இவரு தான், அஜித்னா இவரு தான். ஏன் அஜித் நிறைய பேருக்கு பிடிக்கும்? அவர் வந்து படத்தெல்லாம் சிம்பிளா இருக்கு, அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது நோக்கி போறாரு, நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் விஷயம். அந்த ஒரு இதுக்காக தான் நான் இதை பண்றது. ஸோ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வந்து
ஜஸ்ட் பேரை மட்டும் வச்சுட்டு போகிறது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணணும். ஆமாம், இதுக்கு வந்து சூப்பர் ஃபேன்ஸ் ஒரு புக் இருக்குது. நான் அதனால தான் சூப்பர் டீம் வச்சுருப்பேன். ஓ சூப்பர் ஃபேன்ஸ் அது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான புக். அது எப்படி வந்து நமக்கான ஒரு ஆடியன்ஸ் பேஸை கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம பீப்புளை கேர் பண்ணுறோம், பீப்புளை வந்து எப்படி நம்மளை கேர் பண்ண வைக்கணும், இதுக்கான ஒரு புக் இருக்குது. சூப்பரான புக். நம்ம நெக்ஸ்ட் அந்த இந்த வீடியோவில் கூட பேசலாம் நம்ம அடுத்த வீடியோ. ஓகே ஃபைன். நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டை மென்ஷன் பண்ணுற புக்ஸ், ஸ்டோரி பிராண்டாக இருக்கட்டும், இப்போ சூப்பர் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த புக்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் பை பண்ணி படித்து பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ் தான் அது எல்லாமே. ஓகே சார், வந்து இப்போ இந்த செக்மெண்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு கண்டென்ட் பேக் அண்ட் பிளான்ஸ் எவ்வளோ முக்கியம், அதுவும் ஃப்ளாப் டைமில்? ஃப்ளாப்னு மீன் பண்ணுறது, இப்போது நீ வந்து ஒரு பிளான் பண்ணி சில பேர் கண்டென்ட் பண்ணுவாங்கள்ல, இப்போ எனக்குலாம் அந்த பிளானே கிடையாது. இப்போ நீயே அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு பேசிக் பிளானாவது இருக்கும்ல. இப்போ நான் பிளான் சொல்கிறது கண்டென்ட் பிளானை விட்டுரு, இந்த 1 இயரில் இந்த டார்கெட் இந்த ரீச் பண்ணணும், அந்த பிளானை சொல்கிறேன் நான். அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுவோம், இந்த கண்டென்ட் பிளான் பண்ணி வச்சுருப்போம். சம்டைம்ஸ் போகும்போது நம்ம போட்ட வீடியோஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் டவுன்ஃபால் ஆகிடும், கீழே போயிடும். அப்போ ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது கரெக்டாக? கான்டென்ட்டுக்கு சில பேர் பிளான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், இந்த கான்டென்ட் ஜேர்னிக்கு சில பேர் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து 1 million ரீச் பண்ணணும். நான் ஒரு டைம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வருஷத்துக்குள்ள 1 million ரீச் பண்ணணும். ஓகே, ஓகேங்களா? ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து, வருஷத்துக்குள்ள 1 million ரீச் பண்ணுறது அப்படின்றது என் கண்ட்ரோலே கிடையாது விஷயம். நான் 1000 வீடியோ போட்டாலுமே 1 million ரீச் பண்ணணும்னு கேட்டால் எனக்கு தெரியாது அது. ஆனால் என் கண்ட்ரோல் எது இருக்குது அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்து, பிளான் லைக் திஸ், இந்த 2 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒரு 10 வீடியோ போடுவேன். அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இத்தனை வீடியோ போடுறதுன்றது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அது அப்படி பிளான் பண்ணுங்க. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், லைக்ஸ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது வராத போது நமக்கு டிசப்பாயிண்ட் தான் ஆகும். அதனால் எத்தனை வீடியோ போடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ராத்திரி பகலும் உழைக்கிறானா நான் நினச்சேன் ராத்திரி அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஸோ ஸ்டாய்ஸிசம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எனக்கு சுற்றி இருக்க நிறைய பேர் இதை சொல்லு, யோகேஷ் மென்டர்லாம் வந்து சொல்லி இது அவர் சொல்லி எனக்கு மைண்டில் ஏறிடுச்சுது. ஸோ உங்களோட ப்ராக்ரஸை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுக்கோ. அதே தான், உன் ஆக்ஷன்ஸ் மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. அதுக்கு வர ரியாக்ஷன்ஸோ ரிசல்ட்ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஸோ அதனால அதை விட்டுனாலே ஒரு நிம்மதியாக கண்டென்ட் பண்ணுவோம். இல்லைனா வந்து அதுவே என்னடா அது அடுத்த வீடியோ வைரல் ஆகணுமே, 1 million ஆனால் தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அப்படின்னு நம்பர்ஸாக போயிடும். ஸோ நம்பர் கேம் கிடையாம இது ஒரு பீப்புள் கேமாக மாற்றணும்னா அதனால ஜாலியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த பேக்கப் பிளான்லாம் ரொம்ப கண்டென்ட்டுக்கான பேக்கப் பிளான்லாம் இல்லை, ஆக்சுவலாக வந்து இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு ஃபேம் வரணும், எனக்கு மணி வரணும், அதுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் கிளாப் முக்கியமான ஒரு விஷயமே. ஃபெயிலியரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், சக்ஸஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்ட்லி. நான் வந்து 2 வாட்டி இதை பட்டுட்டேன். நான் வந்து என் வீடியோ வியூஸ் நல்லா போகணும், வைரல் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து தளபதி விஜய் வீடியோ போட்டேன், வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வியூஸ் போகுது, அடுத்த வீடியோ என்ன பண்ண தெரியல, ஒரு மாதிரி 6 மாதம் கேப் போட்டேன் மறுபடியும். அந்த ட்ராக்ஷனே போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் 10 days சீரிஸ் பண்ணேன், அதுவும் செம்மையாக போச்சு. 10ஆம் நாள் முடிக்கும் போது ஐயோ அடுத்து என்ன பண்ணு தெரியல, என்ன பண்ணு தெரியல, கண்டென்ட் வேற போடணும், என்ன கண்டென்ட் போடணும் தெரியல, இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளோ வியூஸ் போகுது, இப்போ நான் பொறுப்பாக போடணுமா இல்லை இதே மாதிரி போடணுமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இதுதான் என் கொஸ்டின் கேட்குது. இப்போது சக்ஸஸ் ஃப்ளாப் ரெண்டுமே நடக்கும். அப்போ ஒரு பேக்கப் பிளானை வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது கரெக்டாக? இப்போ நீ சொன்னல சக்ஸஸ் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, அங்கே ஒரு பேக்கப் பிளான் இருந்தால் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீ நினைக்கிறியா? அது பேக்கப் பிளான் இல்லை, அதான் பிளானே. ஓகே, ஆக்சுவலாக வந்து அதான் பிளானே. சக்ஸஸ் எதுக்கு அப்படின்ற விஷயம், அதை வச்சு என்ன பண்ண போகிற? இப்போது இது இப்படி கரெக்டாக சொல்கிறது, எக்ஸாம்பிள் வந்து நம்ம தலையை எடுத்துக்கலாம், அஜித்குமார் எடுத்துக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணார், சினிமா எதுக்கு சூஸ் பண்ணார்? அவர் நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இதில் வர காசை வச்சு நான் ரேசிங் பண்ண போகிறேன், இதோட சக்ஸஸ் வச்சு நான் அங்கே போக போகிறேன், இதில் வரதை வச்சு நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்றதான் கேள்வியே. ஓகே, இது அவர் வந்து சின்ன கோல்ஸாக பிரிச்சிருப்பாரு, அப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸாக வச்சிருப்பாரு, மிட் டேர்ம் கோல்ஸ் வச்சிருப்பாரு, அதெல்லாம் வந்து வேற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இத்தனை வீடியோ போட போகிறேன், இதில் இது நடந்ததுன்னா இதை வச்சு நான் இதை பண்ண போகிறேன், எப்படி பிளான் பண்ணிக்கணும். சூப்பர். இப்போது நீ சொல்லும்போது என்னோட பிளான் கிட்டத்தட்ட சிமிலராக லைனில் சிங்க் ஆகுது. என் பிளானுமே என்னன்னா இதுதான். இப்போ நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேறு ரீசன் இருந்துச்சு. ஃபினான்ஷியலுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன், ரன் பண்ணேன், நல்ல க்ரோ பார்த்தேன், நல்ல ஒரு அப்ரிசியேஷனை பார்த்துட்டேன், என் ஃபேஸ் யாருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒரு ஃபாலோ பேஸை நான் புரிஞ்சு பிடிச்சின்னு வச்சுக்கோங்க. இதே நேரத்தில் நான் இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், என் ரியல் பேஷனாக டச் பண்ண பார்க்குறேன். அதுக்கு இது எனக்கு சோஷியல் ப்ரூஃபாக எனக்கு இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த சோஷியல் ப்ரூஃபை வச்சுட்டு
என்னால் ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் போகிறதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஓகே, ஒரு புஷ் கிடைக்கும். இப்போ இந்த செக்மெண்ட் 2 வந்து இதோட முடியுது. இப்போ செக்மெண்ட் 3க்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட். ஏன்னா இதுக்கு தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன், ஸ்வீட் ஸ்பாட், மணி மேக்கிங். எஸ், மணி மேக்கிங், ஃபியூச்சர் விஷன்ஸ், மானிட்டைசேஷன் பற்றி பேச போகிறோம். இதில் சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கேட்குறேன். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய அனதர் பாட்காஸ்ட்டில் வந்து பேசலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டு சில பிளான்ஸ் வச்சுருக்கேன் நான். இதில் பேச போகிற கொஸ்டின்ஸும் அதிலே வந்து இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் மினிமலாக கேட்குறேன் உங்ககிட்ட. இது வந்து கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் பர்சனலாக இருந்தால் நீ அவாய்ட் பண்ணலாம், இல்லை நீ ஆன்சர் பண்ணுறத நீ ஆன்சர் பண்ணலாம். ஓகே, உன்னுடைய இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு யூடியூப்பில்? அதாவது நான் சொல்கிறது யூடியூப்லேருந்து எவ்வளோ வருது, பார்ட்னர்ஷிப் அதுலேருந்து எவ்வளோ வருது? ஸோ இப்போ இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்பிக்கிறேன். லைக் நிறைய பேர் வந்து யூடியூப்க்கு வரும்போது ஃபுல் டைம் ஓப்பனாக வரதுன்றது நான் கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவேன். சூப்பர். எடுத்தோடனே ஃபுல் டைம் வராதிங்க. அது யாருக்குன்னு சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் அப்பா கிட்ட காசு இருக்குது, அம்மாட்ட காசு இருக்குது, ஒரு வருஷம் தாங்குவாங்க, நீங்கள் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, உனக்கு பெரிய ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் இல்லை, நீங்கள் தான் வீட்டுக்கே காசு கொடுக்கணும், வீட்டில் வந்து ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் சரி கிடையாது அப்படின்னா வந்து ஐ சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் அ ஜாப் ஆர் சம்திங், டூ சம்திங் ஃபார் கெட் மணி. ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்களோ அதையாவது பண்ணுங்கள். மந்த்லியில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ டைம். அதை அப்படியே சும்மா க்ரோ பண்ணுங்கள். க்ரோ பண்ணி இது வந்து வருது அப்படின்ற ஒரு நீங்கள் ஃப்ரீலான்ஸ் மூலியமாக ஜாப் மூலியமாக ஏர்ன் பண்ணதோட டபுள் மடங்கு இதில் வரும்போது இதை அப்படி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு போய்க்கோங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு திங்கு. ஸோ மானிட்டைசேஷனில் நான் வந்து இது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது மூலிமா நான் பட்ட இது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னமும் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரைக்குமே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஜாப் இல்லையா கிடைக்கலையான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ எனக்கு வந்து நான் எங்கே போனாலும் ஜாப் கிடச்சிரும். பட் ஆனால் வந்து இப்போ நான் வந்து நான் என்னோடய வீடியோஸ் வந்து ப்ராப்ளம்னா நான் வந்து ஃபுல் டைமாக இருந்து தான் ஆகணும். கான்டென்ட்லேருந்து எடிட்டிங்லேருந்து நான் அது ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. ஏன்னா என் வீடியோ நான் வெளியே அவுட் சோர்ஸும் பண்ண முடியாது. அது எடிட்டிங்கில் நான் வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியது. ஸோ என் ஒரு வீடியோ எடுத்தேன்னா ஒரு வாரம் ஆகும் வந்து எடிட் பண்ணுறதுக்கே, ஸ்லோவாக பண்ணுறதுக்கு. நான் அந்த ஒரு வாரத்தில் வந்து நான் ஜாப் போய்ட்டு எங்கே இந்த பண்ண முடியும், பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் செட் பண்ண விட்டோம். இன்னொரு என்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குன்னா என்னோட பாயிண்ட்ல என்னன்னா என்னோட வீடியோ போட 1 lakh போகுது. ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போது யூடியூப்லேருந்து எவ்வளோ ப்ரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ 100K போச்சு அப்படின்னா வந்து என்னோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $20 to $40 ரேஞ்ச் அப்படி போகும். ஓகே, என்னோட ரேஞ்சுக்கு. ஓகே, இது வந்து மாறும். லைக் ஃபுட் வீடியோ போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி போகும், டெக்னிக்கலாக போட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்குது. இது வந்து யூடியூப் ஆட்சன்ஸில் ஒரு காசு. யூடியூப் ஆட்சன்ஸில் ஒரு காசு வச்சு நம்ம ஓரளவுக்கு லிவிங் பண்ணலாம். ஒரு 15,000 30,000 வரும். நான் வந்து 4 வீடியோ போட்டேன் மாதத்துக்கு, தொடர்ந்து 4-5 வீடியோ போட்டனாலே எனக்கு ஒரு 20,000 30,000 வரும். சேம் அதே தான் என் சேனலுக்குமே. ஏன்னா என் சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே இருக்கும். ஸோ சேம் ஒரு 4 to 5 வீடியோஸ் போடுறேன். எல்லா வீடியோவே வந்து 30 to 50Kக்குள்ளே போகும் ஆவரேஜாக. அப்படின்னா இதே தான் வரும் எனக்கு. அரௌண்ட் ஒரு $100 தொட்டுலாம் வச்சுக்கோங்க. தொட்டுலாம். இந்த மேட்ரு சொல்லு, அந்த $100. ஆமாம், நம்ம வந்து யூடியூப்பில் வந்து காசு எடுக்கணும்னாலே நம்ம வந்து நம்ம வீடியோஸ் அந்த மந்த்து $100 ரீச் ஆகிருக்கணும். $100 தொட்டால் தான் வெளியே காசு வரும். அப்படின்னா அது அடுத்த மாதம் சேர்ந்து ஆடப் ஆகி கூட வந்துடும். இந்த மாதம் $50, அடுத்த மாதம் $50 கூட ரெண்டுமே சேர்ந்து அடுத்த மாதம் நமக்கு வந்துடும். ஆனால் நமக்கு மந்த்லி இன்கம் வேணும். அப்படின்னா வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்ற கதையே இருக்கக்கூடாது. வீடியோ போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் மட்டும்தான் காசு வரும். எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன், தயவுசெய்து இது மட்டும் கேளுங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போடணும். இது ஒரு விஷயம். பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு போனோம் அப்படின்னா வந்து இங்கே தான் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. நானும் அந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஒரே ஒரு பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் எங்களோட ஒன்றே கம்பெனிக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் வெளி பிரான்ச் கிட்ட பேசினதில்ல, பெருசாக எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த இல்லீகல் ஆப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒரு 100K வியூஸ் போகிற ஆவரேஜாக போகிற சேனல் இருக்குன்னா, இப்போ என் சேனலுக்கு வந்து 30 to 50K தாராளமாக கொடுப்பாங்க ஒரு வீடியோக்கு. நான் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தியா 18,000 வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஸ்க்ரோல் பண்ணுங்க, இதுதான் வந்து ஜெயிக்கிறதுக்கான நேரம். ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து நார்மல் பிராண்ட்ஸ், ஜென்யூனான பிராண்ட்ஸ் வரும்போது ஒரு 10K to 20Kக்குள்ளே தான் கொடுப்பாங்க. இது வந்து பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்புக்கு ஆனால் ஒரு நிலவரம். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் நான் இப்போ கோட் பண்ணது வந்து இவ்வளோ தான். இந்த ப்ரைஸில் தான் நான் கோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இன்னொன்று, உண்மையிலேயே என்னோட ஆடியன்ஸ், நான் வர எல்லா பிரான்ச்சும் பண்ண முடியாது. என்னோட ஆடியன்ஸோட ஏஜ் பார்க்கணும், அவங்க எந்த ஏரியாலேருந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கணும், அவங்க உண்மையிலேயே சம்பாதிக்கிறாங்களா, அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கும், அவங்களுக்கு அது தேவைப்படாதா, இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கணும். நான் அதனால தான் எத்தனை பிராண்ட்ஸ்னாலும் நான் வேணான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் உனக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வாங்குவாங்க.
இல்லை அதை வாங்குற மாதிரி அது இருக்கணும். ஸோ அதனால் வந்து பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது இது பார்த்து பண்ணுறது நல்ல விஷயம் நான் சொல்ல வரேன். எத்திக்ஸ், இது பிஸ்னஸ் தான் அது. ஸோ நான் சொல்லிட்டு அவங்க வாங்கிடுவாங்களா ப்ரோ, நான் சொன்ன அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்களா ப்ரோ, காசு போட்டுருவாங்களா ப்ரோனா கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஒருத்தர் போட்டாலுமே லாஸ் தானே அப்படின்றேன். ஏன்னா நம்மளை தானே அவங்க வந்து ஃபேஸாக என்ன சொல்கிறது, நம்மளை கனெக்ட் பண்ணி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளை ஃபோனில் பார்க்குறாங்க, ஸ்டார்ஸை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. ஓகேவா? ஆனால் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஸ்க்ரீனில் எப்போ தான் பார்க்க முடியும், ஆனால் ஃபோன் அவங்க கூட லைஃப்பில் ஒன்றா ஆயிடுச்சு. நம்மளும் ஒரு கிட்டத்தட்ட லைஃப்பில் ஒன்றா தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்டு லைஃப்பில் நம்ம கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட் எவ்வளோ சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது நான் கிரியேட்டர்ஸ் பார்க்கும்போது தப்பு சொல்ல மாட்டேன். நான் இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் ஃபைனான்ஷியலாக வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம் சில டைமில். அப்போ ஏதாவது வந்து லைக் இது வருது, இப்போ பெட்டிங் ஆப்பே வருதுன்னா கூட பண்ண தோணும். கொடுக்குறேன்றான் 30,000 40,000 கொடுக்குறேன் வரேன். நான் என்னன்னா, நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணிவிட்டு எனக்கு சில சம்டைம்ஸ் கில்ட்டு ஃபீலாக இருக்குது எனக்கு. நம்ம என்னடா அது இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்கிறல அது அந்த டைமில் நான் இருந்து பார்த்துட்டு தான் ஓகே இப்படி கில்ட்டோட இந்த கண்டென்ட்டை பண்ணிவிட்டு இந்த சில ரொம்ப ஒஸ்டான ஆப்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் வாழணுமா, இதெல்லாம் பண்ணிட்டு தான் சம்பாதிக்கணுமா, அப்படி அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்து மேலே ஹிட் ஆச்சு எனக்கு. இப்போ நீ உனக்கு ஃபேமிலி ஓகே, கொஞ்சம் உனக்குமே பொறுப்புகள் இருக்குது, ஆனால் என்னோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அதிகம், எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தான் டிசைட் பண்ண நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். முதல்ல ஒரு ஃபுல் டைம் ஒர்க் போவோம், பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய இப்போ அப்போ என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும்போது இதுக்கு நமக்கு அவசியம் உள்ளே போக மாட்டோம், இதுக்குள்ள மாட்ட மாட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 1 இயராக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். ஸோ அதான் இப்போ வந்து என்ன கேட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே வரேன் லைக் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் ஆக்சுவலாக வந்து ப்ரோ எனக்கு பிராண்ட் ஸ்பான்ஷிப்பே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். வரதெல்லாம் பெட்டிங் அப்போ இருக்குது. எனக்கு அதே தான் கதை. நான் என்ன ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து எல்லா பிராண்ட்ஸ்க்குமே ப்ரொமோஷன் தேவை. நம்ம ஊரில் இருக்க லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லா பிராண்ட்ஸ்க்குமே தேவை. ஸோ நம்ம ரோட்டில் இறங்கி அவங்கள்ட்ட கேட்டு தான் ஆகணும். கேட்டால் அவங்க ஒத்துப்பாங்க. நம்ம நேரில் போய் பேசணும்னா இந்த மாதிரி இந்த சேனலுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. இதை பார்த்தாங்கன்னா அவங்க ஆடியன்ஸ் வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல நம்மகிட்ட பதில் இல்லை அப்படின்னா வந்து அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஆடியன்ஸ் நம்ம கரெக்டாக கேதர் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ நம்ம சொன்னால் அவங்க வாங்குவாங்களா அப்படின்றத நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். லைக் நம்ம ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ட்ரஸ்ட் வரும், ட்ரஸ்ட் தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன். லெவரேஜ்னு சொல்லுவாங்க, அந்த லெவரேஜ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகே, ஆக்சுவலி அடுத்த கேள்வி நான் வந்து என்னென்னா, இப்போ அதுக்கான பாதி ஆன்சர் இதை சொல்லிட்டேன். பட் முடிஞ்சால் கொஞ்சம் 50% சொல்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க கண்டென்ட்டை வந்து மானிடைஸ் பண்ணாமல் கஷ்டப்படுவாங்க. எப்படி மானிடைஸ் பண்ணுறது, லைக் நாட் ஓன்லி யூடியூப். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டு மானிடைஸ் பண்ண அவசியம் இல்லை. வேறு என்ன அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கா, அது எப்படி அட்ரஸ் பண்ணலாம், எப்படி இன்னும் பெட்டர் மானிடைஸ் பண்ணலாம், அதை வச்சு காசு எப்படி பார்க்கலாம். ஆனால் நம்ம வீடியோவை யார் பார்க்குறாங்கிறத வச்சு தான் நம்ம வந்து காசு சம்பாதிக்க முடியும்ன்றது தெரிய வரும். இப்போது என்னோட ஆடியன்ஸ் வந்து 18 to 24 இருக்கவங்க. இவங்ககிட்ட பேச காசு இருக்காது. காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் முடிக்கிறவங்க. இதுவே வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து லைக் வந்து ஒரு 30 to 35 40 to 55 இருந்துச்சுன்னா மெச்சூர்ட் ஆடியன்ஸ் லைக் ஏஜ் பீப்புள் ஓரளவுக்கு தே ஹாவ் தி பர்ச்சேஸ் பவர். நம்ம ஒரு விஷயம் சொன்னால் வாங்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கான்டென்ட் நம்ம போட்டோம் அப்படின்னாலே அந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள வரும்போது அவங்களுக்கு தேவையான பொருளை காமிச்சுன்னா அவங்க வாங்க போறாங்க. இது ஒரு விஷயம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னும் போது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோவில் பிளேஸ் பண்ற ஆட்ன்றது ஹையர் ரேட்ல தான் போடுவானே. ஆமாம். ஸோ அப்போது ஆட்ஸஸ்லேயும் ரெவன்யூ அதிகமாக தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எல்லாருமே டிஷர்ட் விற்கிறாங்க, நானும் டிஷர்ட் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்கள் ஆடியன்ஸ் அது வாங்குவாங்களா, அவங்களால வாங்க முடியுமா, அவங்களுக்கு தேவையா தேவை இல்லையா எதுவுமே யோசிக்கிறது இல்லை. நல்லா நிறைய பேர் இன்னும் சூப்பராக பண்ணுறாங்க. இப்போது குக்கிங் சேனல் வச்சுருக்காங்களா, பிரியாணி கடை போடுறது, ஃபுட் சேனல்ஸ், மசாலா கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு ரிலேட்டடாக அழகாக அப்படி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படும், என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத வச்சு கிரியேட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று எனக்கு ஆக்சுவலாக ஒரு பிளான் இருக்குது. எனக்கு ஒரு ஹேர் ஆயில் பிராண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா ஆக்சுவலாக வந்து ஒரு பியூட்டிஷியன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவர். ஸோ அவங்க சில ஃபார்முலாலாம் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகுது. எனக்கு அதை பார்க்கும்போது இதுமே ப்ராடக்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது நான் வந்து 1 வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் யோசிக்க விட்டனா, சில ஐடியாஸ் நம்ம அப்படியே விட்டுணும், அது அப்படியே டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் விட்டுட்டேன் இப்போது. ஸோ நான் தொடர்ந்து வீடியோ போடும்போது என்ன பண்ணலான் இருக்கேன்னா வந்து அடுத்து ஆடியன்ஸை கேட்பேன், இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், பண்ணவா
என்னுடைய மென்டார் ஒரு விஷயம் சொல்லுவார், நீ எதை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணு அப்படின்வாங்க. ஏன் நான் வந்து இப்போ கூட ஒரு நேற்று கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், என்கிட்ட 2 வீடியோ இருக்குது, இதில் எடுத்து எது ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன சைக்காலஜியும் இருக்குது. எனக்கு இது போட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க, நான் அதை தான் போடுவேன். அப்போ என்ன ஆகுனா நம்ம கேட்டதுக்காக பண்ணியிருக்காப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தர மாதிரி அங்கே ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ் இல்லை இது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே ஒரு கிரியேட்டர் எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் ஒழுக்கமாக ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம ஆடியன்ஸை மதிச்சாலே நமக்குள்ள அந்த ஒரு ஒபீடியன்ட் வந்துடும். ஸோ அவங்க கேட்டுட்டு பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பார்ப்பாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டாங்கன்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் அதுக்கே எனக்கு ஆடியன்ஸ் இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ண வரும், நீங்கள் பண்ணால் தான் வரும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா 2025 ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேட்டா மைண்டாக சொல்கிறேன், 2.5 million to 3 million கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்காங்க 2024 டேட்டா பாயிண்ட் படி சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.5 million வந்து நானோ இன்ஃப்ளூயன்சஸ், 2 million நானோ இன்ஃப்ளூயன்சஸ், 40,000 வந்து மெகா இன்ஃப்ளூயன்சஸ். நானோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் அப்படின்னா வந்து 1000லேருந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க. அடுத்து வந்து மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க, 10,000 to 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க. அடுத்து வந்து 50,000 to 500K இருக்கிறவங்கள வந்து மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 500லேருந்து 1 million 2 million 3 million 10 million எவ்வளோ மில்லியன் போதோ அவ்வளோ வந்து அது இருக்கவங்க வந்து மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க. மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து 40,000 மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், 100 பேரில் 12 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து, அதாவது 12% ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி 1 lakh to 10 lakhs earn பண்ணுறாங்க. இது அவங்களால முடியுதா? பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ நான் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஓகேவா, இப்போது சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இந்த கான்டென்ட் எக்கானமின்னு இருக்குல்ல, இது வந்து $9 billion வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டும். ஓகேங்களா? இது வந்து 2026 படி வந்து பார்த்தீங்கன்னா 28 பில்லியனுக்கு ரைஸ் இருக்கு. 2021 9 பில்லியன், 2026 இப்போ வரப்போகிற வருஷத்தில் வந்து 21 பில்லியன். அண்ட் இப்போ தான் ஒரு பெரிய விஷயமே, 2027 வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பில்லியனுக்கு போக போகுது அப்படின்னு கணிப்பிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே இடம் இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் லேட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வந்து எப்போ வேணால் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போ முன்னாடி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பெருசாக யாருமே இல்லை, எப்படி பண்ணுறது தெரியாது, எங்கே பண்ணுறதுன்னு தெரியாது, எந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு தெரியாது. இப்போ அப்படி கிடையாது. ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, எப்படி வேணாலும் கற்றுக்கலாம், ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு. இப்போ ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபேக்காக பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நிறைய நல்ல ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. ஆமாம், நானே நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னே உங்களுக்கு அந்த சாம்பிள் ஒர்க் ஷாப் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 5,000 rupees ஒத்தான ஒரு ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees இல்லை ஒரு 200 rupeesலாம் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் மினிமம் ஒரு 1 to 2 hours கண்டெயின் பண்ணுவாங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒர்க் ஷாப் வந்து ஒர்த்தா இல்லையான்றது. நான் அந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை அட்டன் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஒர்த்தான ஒர்க் ஷாப் தான் நான் பே பண்ணதுக்கு. சுரேந்தர், இதுக்கு முன்னே ஆன்சர் பண்ணேன் வேற ஒரு கொஸ்டினுக்கு. என்னன்னா, எடுத்தோடனே ஃபுல் டைம் பண்ணாதீங்க, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு தென் ஃபுல் டைம் இங்கே ஸ்விட்ச் பண்ணுங்கன்னு சொன்னால, எந்த டைமில் நம்ம வந்து அதை டிசைட் பண்ணலாம்? அதான் சொன்னோம்னா, லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஸ்டேபிளான இன்கம் வந்துகிட்டு இருக்கு, சைடில் தான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்க, கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேருந்து 20,000 பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? யூடியூப் மூலிமா உங்களுக்கு எப்போ 40,000 தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கோ 8 மாதத்துக்கோ வருதோ அப்படியோ அப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. டபுள் த இன்கம் ஃப்ரம் யுவர் மெயின் ஜாப். ஓகே, அப்படி வருதுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதனா ஒரு டைம் டியூரபிலிட்டி எதனா உனக்கு எதனா ஐடியா தான் சொல்லு. அது அப்படி சொல்ல முடியாது. நான் ஏன் அப்படின்னா வந்து இப்போது எனக்கு வந்து நான் பண்ணுற கண்டென்ட் வந்து ஒரு 1 year 6 months கூட க்ரோ ஆகலாம். சில பேருக்கு 1 year எடுக்கலாம், சில பேர் 2 years எடுக்கலாம். அது அவங்களுடைய இதை பொறுத்து தான், கான்டென்ட்டை பொறுத்து. மினிமம் வந்து 6 to 12 monthsக்காவது நீங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கணும், அதை காசு எடுக்கணும், இன்கம் பார்க்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் இந்த வர காசை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்டி பேக்கப்போட தான் நீங்கள் வெளியே வருவீங்களே. அதிகமாக பண்ணி சில பேர் வந்து வர காசை அப்படியே செலவு பண்ணுவாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வர காசை வந்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க, வேறு விஷயத்தில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. சில பேர் கம்பெனியாக மாற்றுவாங்க, சில பேர் வந்து இப்போ எடிட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, எடிட்டர்ஸ் ஹையர் பண்ணி ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டுருவாங்க. அதில் வந்து 4 எடிட்டர் போட்டுருவாங்க. இவங்க வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிட போகிறது கிடையாது. ஒருத்தருக்கு எடிட்டர் வந்து ஹையர் பண்ணி ஒரு 30,000 கொடுக்குறதுனா, இவர் சேனல் வீடியோஸோ ஒரு 4 வீடியோ பண்ணுறாரு அப்படின்னா வந்து 4 வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் ஒரு 2 வாரம் எடுக்குமா, மிச்சம் 2 வாரம் என்ன பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணலாம், வெளியேருந்து கிளைண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுலேருந்து இன்கம் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குன்ற. ஓகே, ஓகே, ஃபைன்.
ஸோ நம்மளுடைய தேர்ட் செக்மெண்ட் வந்து முடிஞ்சாச்சு. இதில் இன்னும் சில கொஷின்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாமே வந்து டெக்னிக்கலோட ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அனதர் பாட்காஸ்ட்டில் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம். இது வந்து ரொம்ப ஜாலிடா, ஃப்ரீயாக பேசலாம். ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகேவா? ரேபிட் ஃபயர் தான். நான் கேட்குற கொஸ்டினுக்கு உனக்கு என்ன தோணுது நீ ஓப்பனாக ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே போகலாமா? அண்ட் உனக்கும் எனக்கு கேட்கணும்னா எங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஒன் கிரியேட்டர் ஹூ இன்ஸ்பயர்ஸ் யூ. மிஸ்டர் பீஸ்ட். கண்டென்ட் கிரியேஷனில் இருக்கிற மித். பர்ஃபெக்ஷனிசம். சூப்பர். அப்கமிங் கிரியேட்டர்ஸ்க்கு நீ சொல்கிற ஒரே டிப். டோன்ட் அஃப்ரைட் டு காப்பி. நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆர் யூடியூப் ஷார்ட்ஸ்? ஷார்ட்ஸ். ஓகே ஓகே. ஃபேம் ஆர் ஃப்ரீடம்? ஃப்ரீடம். ஃப்ரீடம். ஓகே. லாங் ஃபார்ம் கண்டென்ட் ஆர் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்? லாங் ஃபார்ம். ஷோரா? ஷோர், லாங் ஃபார்ம். ஏன்னா ஃபியூச்சர் ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறாங்க. லாங் ஃபார்ம் தான். எடிட்டிங் ஆர் ஸ்கிரிப்டிங்? ஸ்கிரிப்டிங். எடிட் பிஃபோர் யூ ஷூட்னு சொல்லுவாங்க. எடிட் பிஃபோர் யூ ஷூட் அப்படின்னா இங்கே ரைட்டிங்கில் நம்ம எடிட் பண்ணிடணும். அப்போ தான் அங்கே போய் எடுக்க முடியும், பக்காவாக எடுக்க முடியும். இப்போ நீ கண்டென்ட் கிரியேட்டராக இல்லை அப்படின்னா வேற என்ன பண்ணிட்டு இருப்ப? கண்டென்ட் கிரியேட்டரா இல்லைனா வேற என்ன பண்ணியிருப்பேன்? வேற என்ன பண்ணி பண்ணி சொல்கிறீங்க? ஃபில்ம் மேக்கிங் தான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஷோர். ட்ரை பண்ணியிருப்பேன் ஃபீல்டில். ஆமாம், வேறு வழி இல்லை. அங்கே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கணும். ஓகே. உன்னுடைய கிரியேட்டர் ஜேர்னி இருக்குல்ல, அதை வந்து ஒன் வேர்டில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்? சாக்ரிஃபைஸ். சூப்பர். உனக்கு இல்லை, எல்லாருக்குமே அதுதான். ஏதோ இல்லை, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் செம்ம காண்ட விடணும். அவன் வீடியோ போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். இர்ஃபான் ப்ரோ எல்லாம் எனக்கு மனசே கஷ்டமா இருக்கும் அவர் பார்க்கும் போதெல்லாம். அவன் சாப்பிட்டு சம்பாதிக்கிறான், அவன் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ பண்ணும் போது தான் தெரியும் அந்த வழி. ஓகே. ஸோ சாக்ரிஃபைஸ் இல்லாமல் ஜேர்னி இல்லை, எந்த ஜேர்னியுமே இல்லை. இதுல என்ன கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்னா நிறைய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் க்ரோ ஆகிற வரைக்கும் அவங்க பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஹெல்த் சாக்ரிஃபைஸ். ஒன்ஸ் க்ரோ ஆகிட்டா அவங்க ரொம்ப ஹாப்பி, நம்மளை விட அவங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆமாம், க்ரோ ஆகிட்டோம்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இந்த ஹோப் எப்போ கிடச்சிதுன்னா, சிம்பிளி சரத் இருக்காருல்ல, அவர் வந்து கம்மிங் ஃப்ரம் த ஒரு வில்லேஜ்ரா. ஓகேவா? அவரோட ஹிஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தெரியும், எனக்கும் தெரியும். ரொம்ப அது சின்ன கிராமம் தான். அங்கிருந்து அந்த கிராமத்துலேருந்து இப்போ ஒரு 2 மில்லியன் கிட்ட வரப்போறாரு. 1 மில்லியன் செலிப்ரேஷன் அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம். ஆமாம், பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு ஏன் அவர் அழுகுறாரு, நாங்கள் எல்லாருமே அழுகுறோம். ஏன்னா அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது அது அதை விட பெரிய ஹாப்பி. நீங்கள் சொன்னீங்க லைக் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேற யாராவது போய் பார்க்கும்போது உங்கள் பையன் என்னங்க பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனல் அப்போ தான் க்ரோ ஆகும். இல்லை நம்ம அப்போ தான் புஷ் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு போய் சொல்ல முடியாது இதை தான் பண்ணுறான் அப்படின்னா, நீ அவனை அப்படி விட்டு வச்சிருக்கீங்க வீடியோ பழப்பாமா. எனக்கு நிறைய இருக்கு என் வீட்டுல எல்லாம். எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அவங்களும் வந்து எங்களை திட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்பாங்க. என்னை விட்டு என் தம்பிக்கு நிறைய இருக்கு. ராகுல்லாம் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஓகே. இப்போ பார்க்கும்போது பரவாயில்லப்பா அது வந்துட்டாங்க அப்படின்றது ஹோப் இருக்கும். ஆனால் இப்போ கூட இப்போ நீ சொன்ன வீட்டில் தான் இருக்கும். நானும் என் பிரதராக இருக்கட்டும், ஈவன் நீ கூட வச்சுக்கோ, ஏன் எதுவும் தப்பா சொல்லலை. ஆனால் இன்னும் நம்ம அந்த ஹிட் ஆகிற அந்த 1 மில்லியன் அப்படின்ற அந்த கவுண்ட் போனாதான் ஒரு சேஃபாகவே நான் பார்க்குறேன். கரெக்ட் என்ன சொல்கிறேன்? ஆமாம், 1 மில்லியன் ப்ளஸ் மந்த்லி ஒரு 1 லேக்காவது வரணும். அதுதான் வந்து ஏன்னா அது பண்ண முடியாமல் கிடையாது, கண்டிப்பாக பண்ண முடியும். நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து 15 டேஸில் 85,000 பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சேனல் அப்படி தூக்கிட்டானுங்க அப்படியே. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் அந்த நம்பிக்கை. ஏன்னா இது நடந்தால் 4-5 வருஷமாக ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10,000 15,000 கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வீட்டில் நம்பிக்கை இருக்குது. இதுலேருந்து காசு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து எங்கள் வீட்லேயும் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு மேலே. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரேபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நானும் உங்களுக்கு சில ரேபிட் ஃபயர் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கியா? ஓகே. ஸோ டாப் 1 சேனல் ஃபார் கான்டென்ட் கிரியேட்டர். கேசி நெஸ்டன் பிடிக்கும். கேசி நெஸ்டன் சூப்பர், பக்கா. ஏன்னா அது எல்லாமே அடங்கிடும். எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எவ்வளோ சொல்லணும், ஸ்டோரி டெல்லிங் 3மே அதில் அடங்கிடும். காட் ஆஃப் vlog. யூடியூப் ஆர் இன்ஸ்டா? யூடியூப் தான். ஏன்னா நான் யூடியூப் தான் நிறைய பார்ப்பேன்டா. நான் இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும் தான். ஆனால் அது வந்து இன்ஸ்டன்ட் லேர்னிங்காக இருக்கும், மைண்டில் நிற்காது. ஆனால் இதுவே நம்ம யூடியூப்பில் வந்து எதை வேணுமோ தேடி பார்த்து, எந்த லாங்குவேஜை வேணுமோ சர்ச் பண்ணி, நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்கில்லை கற்றுக்கணுமோ அதை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கற்றுக்க முடியும். ஓகே. இந்த டூம் ஸ்கூல் பண்ணுற வேகத்தில் வர விஷயங்களை சேவ் பண்ணுவோம், ஆனால் மைண்டில் நிற்காது. அதனால் வந்து யூடியூப் தான் எனக்கு பெஸ்ட் லேர்னிங்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கர்ன்றதால ஒரு 2 டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறேன். ஓகே. ஃபாஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங் ஆர் ஸ்லோ பேஸ்ட் எடிட்டிங்?
இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். சூப்பர். ஆமாம், எமோஷனல் சீனுக்கு ஃபாஸ்ட் பேஸ் பண்ணால் காமெடியாக இருக்கும். ஆமாம். ஓகே, இது தி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல். கமர்ஷியல் சினிமா, ஆர்ட் சினிமா. ஐயோ, அதுவுமே டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிலிம் மேக்கர் தான். எனக்கு ரெண்டுமே பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக கமர்ஷியல் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. ரெண்டுமே ஆசை தான். இது ஒன்று சொல்லணும்னா நான் ஃபியூச்சரில் மாட்டிப்பேன் 10 வருஷம் கழிச்சு. ரைட். இன்ட்ரெஸ்டலாரா ஓப்பன்ஹைமரா? இன்ட்ரெஸ்டில்லர். ஏன்னா அதில் ஒரு கோர் எமோஷன் பயங்கரமாக இருக்கும். ஓப்பன்ஹைமரில் இருக்கும். அதை விட அது அந்த ஃபாதர்ஸ் கேரக்டர் அந்த எமோஷன் பிடிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன்டா. ஸோ வீடியோ வந்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக விஷயம் மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னோட ஃபியூச்சர் பிளான் இந்த வருஷத்துக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் 3 மாதத்துக்கு என்னன்னா, மாதத்துக்கு 4 வீடியோ போடணும். சூப்பர். ஓகே, இதை மீறி நான் எதுவும் யோசிக்கிறதா இல்லை. நான் வீடியோ பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், அப்புறம் வந்து செட் ஆச்சுன்னா ஹேர் ஆயில் விற்கணும். அவ்வளோதான் எனக்கு வைக்கணும். ஃபைன். சரிடா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப டீப் டிஸ்கஷன். இதை விட இன்னொரு டீப்பான டிஸ்கஷன்ஸ் பற்றிலாம் இருக்குது. நான் சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னொரு பாட்காஸ்ட் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த யூடியூப்போட அல்காரிதம் பற்றி தெரிஞ்சுக்கவும் சரி, இன்ஸ்டாகிராமில் எப்படி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அதில் எப்படி நம்ம தனியாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எப்படி க்ரோ ஆகலான்றதை பற்றியும் பேச போகிறோம். அந்த எபிசோட் சீக்கிரம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அட் சேம் டைம் இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் எதனா மிஸ் பண்ணியிருந்தாலோ, அட்ரஸ் பண்ண தவறிந்தாலோ, இல்லை தப்பாக எதனா சொல்லியிருந்தாலோ நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். சுரேந்திரன் பார்த்து தெரிஞ்சுப்பான், மற்றவங்களுக்கும் அது வந்து தெரிய வரும்ன்றதுனால சொல்கிறேன். நான் ஏன் எவ்வளோ கொஞ்சம் சில விஷயத்த வந்து சொல்கிறேன், கான்ஃபிடண்ட்டாக ஓரளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு, ஆட்டிடியூடாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கிரியேட்டராக வந்து ஒரு 10 இயர்ஸாக நான் இந்த இடத்துல இருக்கன்றதுனால வந்து எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில இடத்துல வந்து தேவையில்லாத அடிலாம் வாங்குவேன். ஸோ அந்த அடிகளை நீங்கள் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. நான் அது எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்லடா. ஓகே கைஸ், ஸோ நம்ம அடுத்த ஒரு பாட்காஸ்ட் சீக்கிரம் பார்க்கலாம். பை சுரேந்தர். பை. நான் டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்டா. brandpully.com பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.